मैंने देखा देखा क्राइम पार्टनर्स सब जाके जेल में गिन रहे होंगे अभी, है ना? சித்ரா, அப்புறம் திவ்யா கள்ளச்சி, அப்புறம் ஆல் இஸ் வெல் எல்லாம் போய் இப்போ களி தின்னுட்டு கம்பி எண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஜாலியாக. டெய்லி ட்ரெஸ் என்ன, டெய்லி காரில் சுற்றுறது என்ன, நான் கோடீஸ்வரி கோடீஸ்வரின்னு சொல்லி தெருக்கோடியில் நின்றுச்சு அந்த அம்மா. அப்படியா சபானாமா? ஓகே ஓகே. சபானா இன்னும் நார்த் இந்தியன்ஸோட லைவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கு குழந்தைங்களுக்கு பயங்கர கேவலமாக இருக்குது. அப்புறம் லைவாக வந்து ஹஸ்பண்ட் கண்ட இடத்துல டச் பண்ணிட்டு உட்காந்துருப்பான், பிரஸ்ட்டை அமுக்கிட்டு உட்காந்துருப்பான். அந்த பொம்பளை இஷ்டமே இல்லைன்னா கூட வியூஸ் வருதுன்னு சொல்லி இப்படியே உட்காந்துருக்கோம் ஜடமாட்டோம். அவன் புருஷன் எல்லா இடத்துலையும் கையை தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பான். அப்படிலாம் நார்த்தில் போகுது. நல்ல வேலை இன்னும் சிக்கா சூர்யா அதை பார்க்கல. சிக்கா சூர்யா பார்த்தாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் பண்ணுவாங்க. என்ன இன்னும் வந்து பஞ்சு பாடியை டச் பண்ணாமல் இருக்கிறாரு. இப்போ வந்து கன்னத்தில் தான் டச் பண்ணிட்டு திரிகிறாரு சிக்கபாய். அப்புறம் அந்த ஹிந்திக்காரங்க லைவ் பார்த்தோன்னா 2 அமுக்கி ஹான் அமுக்கிற மாதிரி பஞ்சு பாடி அமுக்கிடுவார். அப்போ 2000 பேர் வந்து பார்ப்பாங்க 2 பேர்த்தோட லைவையும். ஓகே வர ஒரே நிமிஷம். ஓகே மேடம், குட் நைட். படம் காட்டுறாங்க. ஆமாம், இந்த ஃபஸ்ட் நைட்டு பண்ணி காமிச்சிருவாங்க போல் இருக்கு. டெமோ, செக்ஸ் டெமோ. இந்தாங்க பழகிக்கோங்க, அண்டர் ஏஜ் பீப்புளும் பழகிக்கோங்க. ஆமாம் பத்மா, யூடியூப் நாசமாக போச்சு. நான் என்ன சொல்கிறேன், யூடியூப் மாமா தயவு செய்து ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்க பொலிட்டீஷியன்ஸ், மெயினாக பிரைம் மினிஸ்டர் ஜி இது டிக்டாக்கை பேன் பண்ண மாதிரி தயவுசெய்து இதையும் பேன் பண்ணிடுங்க. யூடியூப்பை பேன் பண்ணாதான் கொஞ்சம் நெஞ்சம் நம்ம கலாச்சாரம் மிச்சமாகும் போல் இருக்கு. ஐயோ, ஹிந்திக்காரங்களோட லைவ் எல்லாம் ஏன் கேட்குறீங்க? ஹிந்திக்கார பொம்பளைங்க இங்கேயாச்சும் மேல் பாடியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெரிய பிரஸ்ட்டை வச்சுட்டு, அவங்க பேர் என்ன, அந்த ஒரு பொண்ணு இருக்குமே, அந்த சூர்யா கூட ஆடியோ லீக் ஆச்சுல, அந்த பிள்ளை பேர் தெரில. அந்த பிள்ளையா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிரெஸ்ட் மட்டும் தான் காமிச்சிட்ருக்காங்க கேவலமாக. நார்த் இந்தியன் வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கே ஒரு பொம்பளை 50லாம் இருக்கும், நல்லா ஷார்ட்டாக ஸ்கர்ட் போட்டுட்டு உள்ளே இன்னரே போடாமல் ஃப்ரண்ட்லேயும் காமிக்குது, பேக்லேயும் அடி பாவி. இங்கே நம்ம வந்து சின்ன ஒரு 6 மாதம் குழந்தைன்னா கூட மூஞ்சியும் காமிக்காமல், அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸும் காமிக்காமல், பையனாக இருந்தால் கூட காமிக்காமல் ஜட்டியை போட்டு டைப்பரை போட்டு அவ்வளோ அழகாக சின்ன குழந்தைங்க சுற்றிட்டு இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்குது. கருமண்டா அப்படின்ட்டு என்னடா பண்ண அப்படின்ட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் ஆமாம். இலக்கியா, அப்போ எனக்கு வந்து அவங்க வந்து ப்ரைவேட் பார்ட்ஸு டிக்கி எல்லாமே உள்ள இன்னரே போடல. ஸ்கர்ட் எதுக்கு தான் போட்டுச்சுன்னு தெரில அந்த அம்மா. அப்படியே சுற்ற வேண்டியதானே ஃப்ரீயாக, எதுக்கு ஸ்கர்ட்டை போடணும்? எப்படி இருந்தாலும் காமிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. அதுவும் வந்து எப்படி டான்ஸ் தெரியுமா, ஷார்ட் ஸ்கர்ட் போட்டு ஜட்டியை போடுறது கிடையாது. ஜட்டி பஞ்சம் போல் இருக்குது வீட்டில். ஜட்டி யாருக்கு வாங்கி தரல, காலை இப்படி தூக்கி காமிக்குது வேணும்ன்ட்டு. ப்ரைவேட் பார்ட் காமிக்குதாம்மா. ஷோ கடவுளே என்ன. அப்புறம் இன்னொன்று வந்து ஓப்பனாக ஏதோ இந்த மாதிரி கோயில் திருவிழாலெல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருக்கும்ல, அதில் டான்ஸ் ஆடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்தா டோட்டலாக நேக்கடாக டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. ஜென்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க, ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டுருக்கு. நார்த்தில் எந்த இலவு ஸ்டேட்லன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் சபானா, அங்கே வந்து சொல்லுங்கள். அங்கே வந்து உங்கள் பாப்பாவோட பேர் சொன்னீங்கன்னா நான் அங்கே ரீட் அவுட் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்டை. அப்புறம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே. சரி, ஓகே, பாய் ஆளுறவங்களே. இங்கே முக்கி தக்கி 10 பேர்த்துக்கு மேலே வரவே மாட்டாங்க இப்போது ரொம்ப நாள். அதனால தான் எனக்கு சில டைம் காண்டாகிட்டு இருக்கோம். இப்போவே நான் ஒழுங்காக பொழப்ப பார்ப்போம், அப்புறம் அடுத்தது நான் எனக்கு ஒன்று பண்ணலான் இருக்கேன், அதை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லைவே வரதுக்கு தோணவே மாட்டேங்குது. வர்ற 10 பேர் 11 பேர்த்த பார்த்தா. ஓகே, பாய் உறவுகளே, குட் நைட், ஹாப்பி